காலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அகாடமி வகுப்புல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இலக்கண பகுதிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வகுப்பு என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதற்கு முன்பாக சுட்டி எழுத்துக்கள் என்றால் என்ன, மயங்கொழிகள் என்றால் என்ன, தமிழ் இலக்கணங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதனுடைய அனைத்து லிங்குகளையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கண பகுதிகளில் இருந்து அதிகப்படியான வினாக்கள் கேட்கப்படுவதாக இப்ப புதிதாக தந்திருக்கக்கூடிய சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இலக்கண பகுதிகளில் இருந்து அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் வீடியோஸ். சரி, இன்னைக்கானது என்னன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வினா எழுத்துக்கள்னா என்னப்பா? ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படியா எந்தெந்த எழுத்துக்கள்னா வினா பொருளை தரக்கூடியதுன்னா ஒரு 5 எழுத்துக்கள் வினா பொருளை தரக்கூடியது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 எழுத்துக்களும் வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த வகையில வினா பொருட்களை தரும்னா சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலில், சில எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில், சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியவை. என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னாமா மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள் என்னன்னா ஏ, யா. அது எப்படிமா ஏவும் யாவும் வரும்? எங்கு, எங்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப எங்கு என்பது முதலில் வருபவை. யா, யார், யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறோமா. அப்ப முதலில் ஏ, யா என்பது வரும். மொழியின் இறுதியில் வருபவை, கடைசியாக வருவதை தான் இறுதியில் வருபவைன்னு சொல்றாங்க. ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வரும். எவ்வாறாக இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா அப்போ சொல்லலாமா, கேட்கலாமா, தெரியுமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆ என்று முடியக்கூடிய எழுத்துக்கள். ஓ அப்படின்னு சொல்லும் போது தெரியுமோ, ஓ கடைசியில வருது இல்லையா, அப்படி சொல்லக்கூடியது. அப்போ ஆ, ஓ என்பது மொழியின் இறுதியில் வரக்கூடியது. அதற்கு அடுத்ததாக மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் இந்த எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன எழுத்துன்னா ஏ என்பது. ஏன் அவ்வாறாக செய்தாய், ஏன் சொல்றோமா, முதலில் வருவது. இறுதியாக எப்படி வந்தது? நீதானே, அன்று நான் கண்டது நீதானே கேட்கிறோமா. அப்ப ஏ என்பது இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்லுது. சரி, இதை இரு வகையாக பிரிக்கிறாங்க. அகவினா, புறவினா என்று. போன வகுப்பிலே பார்த்திருக்கோம். அகம் என்பது உள்ளே, புறம் என்பது புறத்தே, வெளியே என்று சொல்லக்கூடியது அகவினா. அகத்தில் இருந்து வினா பொருளை உண்டு பண்ணுவது அகவினா. என்னென்ன பொருட்கள்? எது, யார், ஏன் சொல்றோம் இல்லையா. இது அகத்தில் இருந்து வருவது. புறவினா அப்படின்னு சொல்லும் பொழுது இது சரி, அகவினா அப்படின்னு சொல்லும் பொழுது இது சொல்லிட்டோம். ஆனா இது பிரிக்க முடியுமா? பிரித்தால் பொருள் தருமா? வினாவை எடுத்து விட்டால், வினா பொருளான ஏ, யா, ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பொருள் வராது. இது அகவினா. புறவினா என்று சொல்லும் பொழுது புறத்தை வெளியில் இருந்து வினா பொருளை எடுக்கக்கூடியது புறவினா அப்படின்னு சொல்றோம். அந்த புறவினாக்கள் என்னன்னா அவனா, வருவானோ அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா. இதுல வினா பொருட்களான அவனா, ஆ அதை எடுத்துட்டோம்னா அவன் வந்துடும். வருவானோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா புறவினால. வருவானோ, ஓ என்பது வினா பொருள் இல்லையா. அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வருவான் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா. அப்போ இது பிரித்தால் பொருள் தரக்கூடியது, இது பிரித்தால் பொருள் தராது. சரியா. நன்றி.